ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது இந்த வீடியோவில் ராக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு நான் 4 ply காட்டன் yarn 3mm ஹூக் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ராக்கி யாருக்கு செய்ய போகிறோமோ அவங்களோட ஹேண்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி செயின்ஸ் போட்டுக்கோங்க. பட் அந்த செயின்ஸ் மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கணும். 12, 18, 24 அந்த மாதிரி செயின்ஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 5 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ மல்டிபிள் ஆஃப் 2 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா 5 செயின்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டோட்டலாக நான் எல்லா செயின்ஸும் போட்டுட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு ஹூக்லேருந்து செகண்ட் செயின்குள்ளே நம்ம ஹூக்கில் நூலை சுற்றிட்டு விடணும். இந்த மாதிரி நூலை சுற்றிட்டு விட்டு அந்த லூப்பையை வெளியே இழுக்கணும். இப்போது 3 லூப் இருக்கா. இப்போது நெக்ஸ்ட்டு செயின் இருக்குல்ல, அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த நூலை வெளியே இழுக்கணும். இப்போ 4 லூப்பு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்கை விட்டு நூலை இழுக்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்கை விட்டு நூலை இழுக்கணும். இப்போ 6 லூப் இருக்கும். அப்படியே ஃபுல்லாத்தையும் வெளியே இழுத்துட்டு இப்போது ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டால் அந்த இடத்துல ஒரு ஐ மாதிரி இருக்கும். இப்போது அந்த ஹோல்குள்ளே ஹூக்கை விட்டு அந்த லூப்பை எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு 6வது லூப்பை நம்ம இழுத்தோம்ல, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை விட்டு அப்படியே அந்த லூப்பையும் இழுத்துக்கிறணும். இப்போ 3 லூப் வந்துடும் ஹூக்கில். நெக்ஸ்ட்டு 6வது லூப்பு விட்டோம்ல, அந்த செயின்குள்ளே ஹூக்கை விட்டு லூப்பை இழுத்துக்கிறணும். இப்போ நெக்ஸ்ட்டு 2 செயின்குள்ளேயும் ஹூக்கை விட்டு லூப்பை இந்த மாதிரி இழுத்துக்கிறணும். இப்போ அடுத்த செயின்குள்ளேயும் ஹூக்கை விட்டு லூப்பை இந்த மாதிரி வெளியே இழுத்துக்கிறணும். இப்போ 6 இது வந்துருச்சு. இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து வெளியே இழுத்துட்டு ஒரு செயின் போட்டால் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விழுந்துடும். இப்போது செகண்ட் ஸ்டிச் நாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த செயின்ஸ் ஃபுல்லாக நாம் இந்த ஸ்டிச்சு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் செய்கிறது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் செகண்ட் ஸ்டிச்சில் இருந்து லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் நம்ம செய்ய போகிறது எல்லாம் ஒரே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். இப்போ அந்த ஐ ஹோல்குள்ளே ஹூக்கை விட்டு லூப்பை இழுத்துட்டு அப்புறம் லாஸ்ட்டு அந்த 6th லூப்புக்குள்ளேயும் ஹூக்கை விட்டு நூல் இழுத்துட்டு அப்புறம் அந்த செயின் ஸ்பேஸ்லேயும் ஹூக்கை விட்டு நூல் இழுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ்லேயும் ஹூக்கை விட்டு நூலை இழுத்தா 6 லூப் டோட்டலாக வந்துடும். இப்போ அந்த 6 லூப் வழியாக நம்ம ஹூக்கை இழுத்துட்டு ஒரு செயின் போட்டால் அந்த இடத்துல ஒரு ஐ மாதிரி ஒரு ஸ்பேஸ் விழுகும். திரும்ப அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஹூக்கை விட்டு லூப்பை இழுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த 6வது லூப்பு அது கீழே ஹூக்கை விட்டு லூப்பை இழுத்துட்டு அப்புறம் 6வது ஸ்டிச் போட்டோம்ல, அந்த செயின்குள்ளேயும் நாம் ஹூக்கை விட்டு அந்த லூப்பை இழுத்துறணும். நெக்ஸ்ட்டு அடுத்த செயின்குள்ளேயும் ஹூக்கை விட்டு லூப்பை இழுத்துறணும். நெக்ஸ்ட்டு அடுத்த செயின்குள்ளேயும் ஹூக்கை விட்டு அந்த நூலை வெளியே இழுத்துடணும். இப்போ டோட்டலாக 6 லூப். 6 லூப்புக்குள்ளேயும் நூலை விட்டு வெளியே இழுத்து ஒரு செயின் போட்டுடணும். இதே பேட்டர்ன் தான் அப் டு இந்த செயின்ஸ் ஃபுல்லாக நம்ம செய்யணும். இது ஃபுல்லாக செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போது எல்லா செயின்ஸ்லேயும் நம்ம அந்த ஸ்டிச்சை போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி 6 லூப்ஸ் வந்த பிறகு இந்த லாஸ்ட்டு 2 செயின்ஸ் இருக்குல்ல, அதுலேயும் ஒவ்வொரு டைமும் ஹூக்கை விட்டு அந்த லூப்பை வெளியே இழுத்துடணும். இப்போ டோட்டலாக 6 லூப் வந்துடுச்சு. இப்போ ஃபுல்லாக வெளியே இழுத்துடணும் இந்த மாதிரி.
தென் அகைன் வந்து ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிடணும். டர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு செயின் போட்டோம்ல அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு எஸ்சி போடணும். அப்புறம் அடுத்த ஐ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச் அந்த இடத்துல வந்து ஒரு எஸ்சி போட்டுக்கிறணும் சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஐக்குள்ளேயும் ஒவ்வொரு ஐ அடுத்து வருது அந்த எல்லா ஐக்குள்ளேயும் 2 எஸ்சி போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும்தான் ஒரு எஸ்சி போடணும். நெக்ஸ்ட்டு வர ஐயில் வந்து 2 எஸ்சி போடணும். அந்த ஐ ஸ்பேஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே 2 எஸ்சி போட்டுட்டு அந்த எண்டு வரைக்கும் நம்ம 2 எஸ்சி தான் போட்டு வரணும் எல்லா ஐக்குள்ளேயும். அப்போ தான் இந்த பேட்டர்ன் வந்து 2 சைடுமே பார்க்குறதுக்கு ஈவனாக அழகாக இருக்கும். அதுதான் இப்போ எல்லா ஐக்குள்ளேயும் 2 எஸ்சி போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி நம்ம ஹெட் பேண்டு கூட செய்யலாம். ஹெட்டோட சைஸுக்கு செயின்ஸ் போட்டுட்டு மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கணும் அந்த செயின்ஸு, ப்ளஸ் 5 எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டுட்டு நாம் வந்து இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். ஒரு எண்டில் வந்து நம்ம இது வச்சுக்கலாம், பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் ஹெட் பேண்டாக நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இப்போ வந்து ஹெட் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புக் மார்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ரோப்பு வந்து டை பண்ணிக்கிட்டால் புக் மார்க்காக கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டு ஸ்டிச் வரைக்கும் எல்லா ஐ ஸ்பேஸ்லேயும் 2 எஸ்சி போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடணும்னா நம்ம 2 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு நூலை வந்து கட் பண்ணிடணும். அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த டெயில் யான் இருக்குல்ல இதை வந்து ஹூக்கு வச்சு நாம் செக்யூர் பண்ணி விட்டுறணும் வெளியே தெரியாமல். இப்போ இந்த ராக்கியை வந்து கையில் கட்டுறதுக்கு 2 சைடும் வந்து நம்ம ரோப் வந்து அட்டாச் பண்ணணும்ல. ஸோ அதே சேம் கலர் ரெட் கலர் நூல் எடுத்து ஒரு சைடு இந்த மாதிரி நூல் அட்டாச் பண்ணி தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் தேவையான அளவுக்கு செயின்ஸ் போட்டு கட் பண்ணி விட்டுருங்க. தென் மிச்சமாக இருக்கிற அந்த டெயில் யானெல்லாம் ஹூக்கை வச்சு நம்ம அந்த ராக்கிக்குள்ளேயே வந்து செக்யூர் பண்ணி விட்டுருங்க வெளியே தெரியாமல். இப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு நீங்கள் பீட்ஸ் கூட 2 சைடு எண்டில் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி தென் செயின்ஸ் போடலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ராக்கி பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து இந்த ராக்கி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இதோட பிக்சர்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆர் எஃபியில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.